இந்த வீடியோவில் வந்து கீபோர்டு இருக்கிற ஏரோ கீஸ் மூலமாக நம்ம வந்து ரிஜிட் பாடியை வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்கிரிப்ட்டுக்கு போயிடுவோம். நம்ம ஃபிக்ஸ்டு அப்டேட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாய்டு ஃபிக்ஸ்டு அப்டேட்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஏரோ கீ ப்ரெஸ்ஸை வந்து டிரெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இஃப் இன்புட் டாட் கெட் கீ கீ கோட் டாட் ரைட் ஏரோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது வந்து ரைட் ஏரோ கீ ப்ரெஸ்ஸை வந்து டிரெக்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ரிஜிட் பாடியில் ஃபோர்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அப்டேட்டில் போயிட்டு அந்த ரிஜிட் பாடி ஃபோர்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் அதை வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது டிஸ்டர்ப் ஆகும். இந்த இடத்துல நம்ம ரைட் சைடில் வந்து ஃபோர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆர்பி டாட் ஆட் ஃபோர்ஸ் வெக்டர் 3 டாட் ரைட்டுன்னு கொடுத்துருங்க. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோர்ஸை வந்து ஆட் பண்ணும். இன்ட்டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டாட் டெல்டா டைம். ஏன்னா ஸ்பீடை பொறுத்து தான் நம்ம ஃபோர்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த 3 லைனை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து லெஃப்ட் ஏரோ கீ ப்ரெஸ்ஸை வந்து டிரெக்ட் பண்ணுவோம். ஸோ கீ கோட் டாட் அதை லெஃப்ட் ஏரோன்னு மாற்றிடுங்க. அப்புறம் வெக்டர் 3 டாட் ரைட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன், ரைட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு கொடுத்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பேரை வந்து டிடெக்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த தடவை கீ கோட் டாட் அப்பேரோ வெக்டர் 3 டாட் ரைட்டுக்கு பொதுவாக வெக்டர் 3 டாட் அப் அப்படின்னு கொடுத்துருங்க. மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து டவுன் டைரெக்ஷனை வந்து டிரெக்ட் பண்ண போகிறோம். டவுன் ஏரோ கீ. ஸோ கீ கோட் டாட் டவுன் ஏரோ அந்த வெக்டர் 3 டாட் அப் பக்கத்தில் ஒரு மைனஸ் சைன் ஆட் பண்ணிடுங்க. ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்துடும். அப்புறம் இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டி ப்ராஜெக்ட் போயிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி சீனை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் ரைட் ஏரோ கீ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்யூப் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. இப்போ லெஃப்ட் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன். க்யூப் வந்து மேலே போகுது. இப்போ வந்து டவுன் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன். க்யூப் வந்து கீழே வருது. மறுபடியும் ரைட் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன். க்யூப் வந்து ரைட்டில் மூவ் ஆகுது. மறுபடியும் லெஃப்ட் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி நீங்கள் கீபோர்டில் இருக்க ஏரோ கீஸை சேஞ்ச் பண்ணுற மூலமாக நம்ம கியூபோர்டோட டைரெக்ஷனை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கியூபுக்கு அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஒரு கான்செப்ட். ப்ளீஸ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.